நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 7 நாட்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடி தாகத்தோடு, வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து செபித்த உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமூகத்திலே காத்திருந்து செபித்த உங்களுக்கு, அவர் சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்த உங்களுக்கு, அவர் சமூகத்தை தேடி வந்து பல ஜெப குறிப்புகளை உங்கள் ஊழியர்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக, உங்கள் தலைமுறைக்காக செபித்த உங்கள் ஜெபத்திற்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான பரிபூர்ணமான பரலோகத்தின் நிறைவான ஆசீர்வாதங்களாகிய எல்லா கை முடிக்க சொல்லுங்க. நான் சொல்லும்போது நன்மையும் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் எல்லா கைத்து பெரிய செய்வார். நல்ல கைத்தை உற்சாகம். மகிமை இறைக்கட்டும், தேவ மகிமை இறைக்கட்டும். பரலோக ராஜ்யத்தை நோக்கி அவர் சமூகத்தை நோக்கி செபித்து காத்திருந்த தேவ ஜனமாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே அற்புத வல்லமை இறைக்கட்டும். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறைக்கட்டும். அவர் மகிமை வெளிப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்த உனக்கு பலன் தருமா என்று போய் விசுவாசிக்க. காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் பலன் தருமா. ஆமென். அவர் சமூகத்தில் காத்திருந்த உங்கள் வாழ்க்கை அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லு, இன்று முதல் சொல்லு, இன்று முதல். விசுவாசமான அறிக்கை, தீர்க்கதரிசனமான வார்த்தை. இன்று முதல், இன்று முதல்ல, இப்ப இந்த நேரத்திலிருந்து, இந்த நேரத்திலிருந்து என் ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி விசுவாசம் இந்த மொழியிலிருந்து என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையானது என் வாழ்க்கையை இறங்குகிறார். அல்லேலூயா. அற்புத செயல்கள் நடக்கிற என் வாழ்க்கை. அவர் வேறான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தலைமை சபையில எங்களுடைய ஐக்கியத்தினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கிற சபையில ஒரு பேனர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. 7 நாள் அதிகாலை காத்திருப்பு ஜெபம். அல்லேலூயா. அதை முடிச்சுதான் நடத்துறாங்க நினைக்கிறேன். அப்ப நான் அங்க பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு 3 ஊழியர்கள் அங்க அவருடைய பெயர் போட்டு படம்லாம் போட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு முக்கியமான அவர்கள் அறிமுகமானவர்கள், அவர்களோட பழகுகிறவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப நான் நினைச்சேன், அந்த கூட்டத்தில் நினைச்சேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கத்து தரக்கூடாது. ஏன்னா ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றிபெறாமல் சொல்ற பாப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். எங்கள் சபையில வாரம் செவ்வாய்க்கிழமை ஜெப ஐக்கிய கூடுகை. அல்லேலூயா. வாரம் செவ்வாய்க்கிழமை ஜெப ஐக்கிய கூடுகை. அதுல விசேஷமா ஒரு நாள் நியமித்து அதுல சங்கிலி ஜெபம். இப்படி கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், ஒரு வாய்ப்பை இந்த ஜெப 7 நாள் அதிகாலை ஜெபத்துல எனக்கு ஒரு வாய்ப்பை ஊழியர் தரக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். அங்க உட்கார்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எனக்குள்ளே வாசம் வைத்திருக்கிற அவர் வல்லமையின்படி அவர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் சுற்றிக் கொண்டிருந்த, வனாந்தரத்தில் ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை தேர்ந்தவர். யுத்த வீரர்கள் ராணுவ சேனைகளுக்கு
இருக்கு. நான் நினைச்சேன் எத்தனை ஊழியக்காரங்களை கூப்பிட்டோம், வந்திருக்கிறாங்க, பரவாயில்ல வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நினைக்கிறேன் அன்றைக்கு அழைப்பு எனக்கு தராமல் போனதற்கு எத்தனை ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டாலும் நான் நினைக்கிறேன் எங்கேயோ கடந்த எங்கேயோ இருந்த வனாந்தரத்தில் இருந்த தாவீதை அழைத்து யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு கோலியாத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் முறியடித்தார் என்றார். இன்றைக்கு என்ன கொண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கு அந்த கோலியாத்தை கிழித்து வா. எனக்கு முன்பாக எதிர்க்கிற விரோதமாக கிரியை கோலியாத்தின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு முன்பாக கிழித்து வா. நம்புறவங்க கை தெரிகிறது, விசுவாச கை தெரிகிறது. ஆவியில உழைத்து எனக்கு முன்பாக கிரியை செய்கிற வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற கோலியாத் வீழ்வாய். ஆமென். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. உன்னை விடுவிக்க அவர் சமீபமாக இருக்கிறார். உன்னை விடுவிக்க ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் சொல்லுகிறேன். நீ கவனமா அழகா ஆவியில நீங்க கேளுங்க. எடுத்து ஒரு அலர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டு கேட்டு வாசிக்க பாப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை எது பேருக்கு புரியுது? திரும்ப படிங்க பாப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடி. எது பேர் ஜெபத்துக்கு வந்தீங்க? 7 நாளும் அதிகாலையில் எது பேர் வந்தீங்க? எது பேர் வந்தீங்க? எது பேர் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? தேசம் என்பது உன் வீடு. ஆமென். ஏதோ தேசத்துக்காக ஜெபிக்கல. தேசம் என்பது எது? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வீடு தான் தேசம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோடு அதிசயத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவர் சொன்னார் நான் தேசத்தை அழிக்காதபடி. ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு பாவ செயல், ஏதோ ஒரு மீறுதல் நிமித்தமாக, ஏதோ ஒரு அக்கிரம நிமித்தமாக உன் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடி சொல்லும் போது, உன் வாழ்க்கையில உனக்கு எதிராய் சத்துருவின் போராட்டங்கள் எழும்பும் போது, பொல்லாதவர்கள் உனக்கு எதிராய் எழும்பி வரும்போது, உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் சந்ததி, உன் சமாதானம், உன் ஆசீர்வாதம், உன் சுகபர் இது கெட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடி, அல்லேலூயா, நான் தேசத்தை அழிக்காதபடி பிறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன். அல்லேலூயா. பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன். கர்த்தர் சொல்ற ஒருவனை என்ன பண்ணல? இல்ல. ஆமென். ஒருத்தரையும் காணோம். இது உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் குடும்ப ரட்சிப்புக்காக, உன் குடும்பத்தின் சமாதானத்துக்காக விசுவாசத்தோடு உன் தூக்கத்தை எல்லாம் விட்டு கர்த்தருடைய கிருபையில, தேவ பலத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வந்து தாகத்தோடு காத்திருந்த ஜெபித்த உன் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யாரும் இல்ல, உன் வீட்டை காப்பாற்ற யாரும் இல்ல, உன் சந்ததியை வாழ்க்கை காப்பாற்ற யாரும் இல்ல. அதனாலதான் இப்படிப்பட்டதான ஒரு கூலிகையை தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு கூலிகையை, ஜெப கூலிகையை ஆயத்தப்படுத்தி அழிந்து உன் வாழ்க்கை, உன் குடும்பம் அழியாதபடி, சத்துருவின் உட்புகுதல் உன் வீட்டுக்குள்ளே வராதபடி, எதிராளிகள் வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்யாதபடி, பிசாசு தந்திரமாய் வாழ்க்கையில கலைகளை விதைக்காதபடி உன்னையும் உன் குடும்பத்தை காப்பாற்ற இப்படிப்பட்டதான ஜெபம் அவசியம். கைகள் தட்டி கர்த்தரை வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பாஸ்டர் சொன்னார்கள் வந்தீங்க? எத்தனை பேர் கர்த்தரை பார்க்க வந்தீங்க? ஜெபத்துக்கு பாஸ்டர் கூப்பிட்டாரு, போவலாம் திட்டுவாரு, போன் பண்ணி கூப்பிடுவாரு, அப்படின்னு எத்தனை பேர் வந்தீங்க? இல்ல, நான் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பா,
நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போறேன். ஆமென். ஆமென். அந்த விசுவாசம் எத்தனை பேர் வந்தீங்க? அல்லேலூயா. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் திரும்ப கேட்கிறேன், கையில் ஓட்டி எத்தனை பேர் விசுவாசத்தோடு விசுவாச ஜெபத்தோடு கர்த்தருடைய ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில கண்டுச்சு. ஒருவேளை நீ விசுவாசம் ஜெபித்தா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிற சங்கீதம் 106 சங்கீதம் 22 23 வசனம் சொல்லுகிற ரெண்டு வாசிக்க பாப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 106 22 23 வசனம் எடுத்து படிங்க. சங்கீதம் 106 22 23. தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. பொறுமை. தங்கள் இரட்சகராகிய மைக்கில் படிங்க. யாராவது தெரியுமா? மைக்கில் படிச்சு நீங்க படிங்கம்மா. 106 22 23 வசனத்தை படி. தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று இல்லம்மா, முதல்ல படி, திரும்ப படி. ஆகையால் இல்ல மேல வசனத்தை முதல்ல படி. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மறந்துட்டாங்க ஜனங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரையே மறந்துட்டாங்க. அவருக்கு பேர் என்ன சொல்லுதாங்க? இரட்சகர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இரட்சகர் அப்படின்னு என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு பேர் இரட்சகர்னா என்ன பேரு? விடுவிக்கிறவர். நம்மை விடுவிக்கிறவரையே, நம்மை தப்புவிக்கிறவரையே, நமக்கு அற்புதம் செய்கிறவரையே, நம்மை காப்பாற்றுகிறவரையே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அல்லேலூயா. மறந்ததுனாலதான். எப்படி மறந்தாங்கன்னா விசுவாச குறைவு. ஜனங்களுக்கு என்ன வருது? விசுவாச குறைவு. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால், ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையிலே உனக்கு மாறுதலாக சம்பவித்தால், ஏதோ ஒரு பிரச்சனை சரிதியா உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது, அல்லது வியாதியோ அல்லது வறுமையோ அல்லது பிரச்சனையோ போராட்டம் உன் வாழ்க்கையிலே வரும்போது தேவனை தேடுவதில்லை, மனுஷனை தேடி போகிறார்கள். அல்லேலூயா. மனுஷனை தான் தேடுறோம். யாரை மறந்துடுறோம்? கர்த்தரை மறந்துடுறோம். அதனால இங்க சொல்றாரு, தங்களை விடுவிக்க, தங்களை தப்புவிக்க, தங்களை காப்பாற்றக்கூடிய தங்கள் இரட்சகராக தேவனை இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மறந்தார்கள். மறந்து போனதுனாலதான் 7 நாள் அதிகாலை ஜெபம். கைத்தறி கத்தமை மறந்ததுனாலதான். ஆமென். விசுவாசம் வரல. நீங்க விசுவாசம் வரல, மறந்ததுனாலதான். விசுவாச குறைவு வந்ததுனாலதான். கர்த்தரை தேடக்கூடிய நேரத்தை இழந்ததுனாலதான். தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து ஒழுங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க மறந்ததுனாலதான் இப்படிப்பட்டதான விசேஷத்தை கூடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெப ஆவியில வளரணும். ஜெப அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கணும். நீ ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க உன் வாழ்க்கையிலே இருக்கிற இருளின் வல்லமைகளை கர்த்தர் வெளியேற்றுவார். அல்லேலூயா. வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற பிசாசின் போராட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். நீங்க ஜெபிக்க உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென். உன் வீடு முழுவதும் வெளிச்சமாக மாறும். என்று விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறவனுடைய வீடு, யார் ஜெபிக்கிறவன் என்பதை பார்க்க போறோம். ஜெபிக்கிறவனுடைய வீடு வெளிச்சமாய் பிரகாசிக்கும். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. அவன் பயம் இல்லாமல் சுகமா இருப்பான். ஜெபிக்க மறந்தவங்க தான், ஜெபம் இல்லாதவங்க தான் பயத்தோடு இருப்பாங்க. ஜெபிக்கிறவர்கள் தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபத்தை அவர் ஆற்றும்படிக்கு அவருக்கு முன்பாக. அல்லேலூயா. நல்ல திரும்ப அழகாய் வசனம். தேவனை மறந்தார்கள். மறந்து போனதுனாலதான் வாழ்க்கையில நெருக்கடி, மறந்து போனதுனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை. தேவனை மறந்ததுனாலதான் வாழ்க்கையில
அல்லேலூயா. சிலராக தேவனை தேவ ஜனங்கள் மறந்தார்கள். மறந்ததுனால இங்க ஒண்ணு நடக்குது. கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேலே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோபத்தை, அந்த உக்கிரத்தை தேவன் இறங்கும்படி, அதை ஆற்றும்படி ஜனங்களுக்காக ஒருவன் வந்து திரைப்பட நிற்கிறான். அவனுக்கு பேர் தான் மோசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வேணா 7 நாள் அதிகாலையில் வர்றது கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக தேவனுடைய கோபம் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக, பிசாசு வல்லமைகள் கட்டப்பட, சத்துருவின் போராட்டங்கள் கட்டப்பட, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க, உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க இங்கே திரைப்பட நிற்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க உங்க ஊழியக்காரன் உங்களுக்கான மோசஸ். கையை தட்டி கத்த வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் அழியக்கூடாது, கர்த்தருடைய கோபம் மாறணும். அதற்காக ஊழியக்காரன் முழங்கால கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. நின்னாரா இல்லையா? ஊழியக்காரர் நின்னாரா இல்லையா? நின்னாரு. என்ன மாதிரி தெரியுது அப்படியே நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? முழங்கால நின்னாரு, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தாரு. அல்லேலூயா. யாருக்காக? 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 நம்பிக்கை வரல உங்களுக்கு. யாருக்காக நின்னார் அவரு? யாருக்காக தான் அந்த 7 நாள் ஜெபம்? புரியல உங்களுக்கு? யாருக்காக இந்த 7 நாள் ஜெபம் நினைக்கிற? யாருக்காக? இப்ப அப்படி போகணும் உங்களுக்கு. அந்த காலத்துக்கு போகணும். யாருக்காக அப்படின்னா போடுங்க. அல்லேலூயா. யாருக்காக இந்த ஜெபம்? திரும்ப திரும்ப புரியுது. யாருக்காக? திரும்ப நீ கேட்கிற வரைக்கும் கூட மாட்டேன். யாருக்காக இந்த ஜெபம்? 7 நாள் அதிகாலை ஜெபம் யாருக்காக? யாருக்காக? சொல்லு, எனக்காக சொல்லு. திரும்ப சொல்றேன். எப்படி இந்த அபிஷேகத்துல உட்காருவே, ஆவியில உட்கார எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த மாமிசத்தில் போய் உட்கார்ந்தா ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்ய மாட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த அதிகாலை 7 நாள் ஜெபம் எனக்காக, என் வாழ்க்கைக்காக, என் வாழ்க்கை நன்மைக்காக, என் வாழ்க்கை அற்புதங்களுக்காக, என் வாழ்க்கை சமாதானத்துக்காக, என் வீட்டாரை ரட்சிப்புக்காக எட்டுமே நம்ம கைத்தறிக்கிறது வேண்டும். அல்லேலூயா. இந்த அதிகாலை 7 நாள் ஜெபம் எனக்காக, என் குடும்பம் காப்பாற்றப்பட, என் வாழ்க்கை அற்புதம் நடக்க, என் குடும்பம் ரட்சிக்கப்பட, நான் சமாதானமாய் குடியிருக்க. ஆமென், அல்லேலூயா. இல்ல பாஸ்டர் கூப்பிட்டு வந்துட்டியா? யாருக்காக ஜெபம்? திரும்ப சொல்ல, யாருக்காக ஜெபம்? நல்ல என் காதுல கேட்கிற வரைக்கும் விட மாட்டேன். யாருக்காக ஜெபம்? ஏன்னாரு? யாருக்காக? எனக்காக. இப்ப சொல்லு. இப்ப இந்த நேரம் சொல்லினேன். இந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கு. நல்ல கை. என் வாழ்க்கை மாறி சொல்லி, என் வாழ்க்கை மாறி, என் சூழ்நிலை மாறுது. எந்த கண்டுபிடிக்க ஆவிலிருந்து நெருக்கங்கள் மாறுது, பிரச்சனைகள் மாறுது, போராட்டம் மாறுது, பிசாசு மாறுது, கத்திகள் உடையுது, கொள்ளாதவர்கள் வீழ்கிறார்கள். என் வாழ்க்கையை கத்த கிரியை செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை கத்த கிரியை செய்வார். எதுமே நம்புற? எதுமே நம்புற? நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை போகிறது. ஆங்கில சொல்ற நீங்க உட்கார்ந்து இருக்கிற இங்க கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள போகும். ஆமென். கர்த்தருடைய வல்லமை வீட்டுக்குள்ள போகும். கர்த்தருடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள பிரகாசிக்கும். ஆமென். காத்திருக்கிற உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென் சொல்லு பாப்போம். நீ அழியாதபடி, உன் குடும்பம் அழியாதபடி, உன் வாழ்க்கை அழியாதபடி, ஆமென், ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி அது பிசாசு கிடைக்காதபடி உங்களுக்காக இப்படிப்பட்ட விசேஷத்தை கூடியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக ஒரு மோசஸை, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் திரைப்படி வைக்க கர்த்தர் கையை கட்டி அவை நல்ல சுகத்தை, நல்லதை, ஆயுசு நாட்களை, ஒரு ஆவிக்குரிய பெருமைகளை, வரங்களை, அபிஷேகத்தை, வெளிப்பாடுகளை, பரலோகத்தின் மகிமையை, தரிசனங்களை கர்த்தர் நிறைவாக்கும். நிறைவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியா எழுதின புஸ்தகம் எடுத்து வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை குற்றங்களை உணர்ந்து இதான் முக்கியமா. அவர்கள் நல்லா படிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை அங்க பின்னாடி போறேன் அங்க போறேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை நல்ல மனசுல வந்து அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து அல்லேலூயா. அப்படியே வசனம் அப்படியே கடகடன்னு ஓடக்கூடாது.
அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும். நல்லா புரிஞ்சுங்க. சும்மானா 7 நாள் அதிகாலை ஜெபத்தை மனுஷ அறிவில மாமிச பலத்துல சுய புத்தியில ஆயத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய முயற்சி கிரியை செய்யாது. ஆவியானவருடைய கிருபை இல்லைன்னா இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியாது. எதுவே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை அல்லேலூயா. இது ஏகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். 7 நாள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மானா உன்னை கத்தர் கொண்டு வரல. சும்மா அந்த கூட்டத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தல. சும்மா 7 நாள் ஜெபத்தை கத்தர் வைக்கல. ஆமென். நமக்கு வேற வேலை இல்லைன்னா கத்தர் கூப்பிடுறாரு. ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செய்வதுதான் கத்தர் இந்த ஜெப கூட்டத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்றாரு, அவர்கள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை தேடி மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். கையை தட்டி கத்தரை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்தாய் ஜெபிக்க வந்தியா இல்ல சும்மா வந்து போக வந்தியா? சும்மா வந்துட்டு போயிடலாம் அப்படி நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டு டீச்சர் பார்க்கறதுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு இந்த கிளாஸ் கட் அடிக்கிற பசங்க மாதிரி இல்ல. பாஸ்டர் பார்க்கும்போது வந்து நின்னுட்டு இந்த வர பாஸ்டர் ஓடிற ஆள் கிடையாது. 8 பேர் கருத்தாய் வந்தா. அல்லேலூயா. சும்மானா அவர் பார்வைக்கு மாத்திரம் அந்த மாதிரி காமிச்சிட்டு தலையை காமிச்சிட்டு சும்மா நான் வரல கேட்பாரு அப்படின்னு நினைச்சு 8 பேர் வந்த இல்ல கருத்தாய் செவி 8 பேர் வந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு தங்கள் ஆபத்து என்ன வருது உங்களுக்கு? ஆபத்து வந்தாதான் யார் தெரியும்? கஷ்டம் வந்தாதான் யார் தெரியும்? பேச பாருங்க. பிரச்சனை வந்தாதான் யார் தெரியும்? இல்லைன்னா உன் பாக்கெட்ல பணம் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடைக்கும். மாட்டு ஓடினே இருப்ப. ஆமே. உன் பர்சுல காசு இருக்கிற வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆமே. எப்போ பர்சுல காசு கம்மியாகுதோ, எப்போ உங்களுடைய கையில காசு குறையுதோ, எப்போ உனக்கு பிரச்சனை வருதோ, எப்போ உனக்கு பயம் வருதோ, அப்பதான் யார் தேவைப்படும்? அதான் சொன்னாரு, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும். வருமா வராதா? சொல்லு. வருமா வராதா? வரும். ஆனா சொல்லு. வரும். சும்மா காமெடி இல்ல. சொல்லு. அர்த்தம் வரும். சொல்லு. வரும். சும்மா நான் காமெடிக்காக சொல்ல. ஆவியில தான் சொல்றோம். வரும். ஆனா வராது. வரும். சொல்லு. வரும். என்ன வரும்? ஆபத்து வரும். பிரச்சனை வரும். நெருக்கம் வரும். உபத்திரம் வரும். வியாதி வரும். விசுவாச கிரியைகள் வரும். ஆனால் என்னை அது அணுகாது. நம்புறேன். ஏன் அணுகாது? ஏன் என்கிட்ட வராது? நான் ஜெபிக்கிறவன். உனக்கு விலங்கல பாரு. சொல்றது புரியல. சொல்லு. வரும். என்னென்ன வரும்? சொல்லு பாப்பா. என்னென்ன வரும்? ஆபத்து வரும். நெருக்கம் வரும். உபத்திரம் வரும். பிரச்சனை வரும். பலவீனம் வரும். எல்லாம் வரும். ஆனால் அது என்னை நல்லா சொல்லு. அது என்னை நல்லா கைது அது என்னை அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நீ விடுதலையாக சொல்லு. வரும். எல்லாம் வரும். பிரச்சனை வரும். போராட்டம் வரும். நெருக்கம் வரும். உபத்திரம் வரும். பலவீனம் வரும். எல்லாம் வரும். ஆனால் அது என்னை சொல்லு. அது என்னை அணுகாது. ஏன்னா நான் ஜெபிக்கிறவன். அப்படின்னு சொல்லு பாப்பா. நான் யாரு? சொல்லு. நான் யாரு? பக்கத்துல பாத்து நீ யாரு கேளு. அப்ப நீ பக்கத்துல போய் சொல்லு. நான் ஜெபிக்கிறவன். சொல்லு. நான் ஜெபிக்கிறேன். கேள்வி பதில். நீ யாரு? நான் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் எந்த நாளிலும் ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. எதை கண்டு பயப்பட மாட்டான். அவன் எதை கண்டு என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் அமைதியா இருப்பான். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறவன் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். உனக்கு சுருக்கமா செய்திக்கு போறேன்.
சங்கீதங்களின் புஸ்தகம் எடுத்து வாசிக்க. சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 11:5. சங்கீத புஸ்தகம் 11:5. நம்ம நேரடியாக செய்திக்கு போறோம். இதுக்கு நேரம் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுடைய ஜெபத்தை, ஜெப ஆவியை உனக்குள்ள கொண்டு வரும்படி இப்ப செய்திக்குள்ள போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11:5 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். இங்க தான் நிக்கிறோம். யாரு? யாரு? நீங்களும் நானும் யாரு? விசுவாசம் வருதே இல்லையா உங்களுக்கு? நீங்க சீக்கிரம் பேசினாதான் எனக்கு டைமோட நான் முடிக்கும். எனக்கு டைம் ஆகுது. நீங்களும் நானும் யாரு? எப்படி சொல்றீங்க? நீங்க நான் நீதிமான். நாம நீதிமான் எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லுவோம். நாம நீதிமான் எப்படி சொல்றேன் சொல்லுவோம். சும்மா எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நானும் சொல்லக்கூடாது. புரியுதா? நீ நானும் நீதிமான். எப்படி நீதிமான் சொல்லுவோம். சீக்கிரம் சரி, உங்களுக்கு சொல்லிடுறேன். நேரம் இல்லை. எடுத்து வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 5:1. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். எடுத்து வாசிப்போம். இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான். போதும் போதும். யார்? எப்படி நானே? எதனால நீதிமான்? நானே எதனால நீதிமான்? 2-3 பேர் தான் பேசுறாங்க. மீதி பேர்லாம் அமைதியா தான் அர்த்தம். யாரால? எப்படி நான் நீதிமான்? எதனால நீதிமான்? விசுவாசத்தினாலே நான் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே 9ஆம் வசனம் படி. அதுல இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுவேன். இப்ப கை திருக்கத்தை ஒண்ணு விசுவாசத்தினாலே நீதிமான். அல்லேலூயா. இப்ப அவருடைய ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்ட நீதிமான். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த நீதிமானை தான் சங்கீதம் 11:5 கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற எனக்கு, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஒரு சோதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு பரீட்சை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் வைக்கிற அந்த பரீட்சை நின்னுதான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. பரீட்சைக்கு நில்லாதவன், பரீட்சையை சந்திக்காதவன், சோதனையை சகிக்காதவன் ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கர்த்தர் சோதிக்கிறாரு? நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த நீதிமானுக்கு ஒரு உபத்திரவம் நேருகிறது. நீதிமானுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. நீதிமானுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. நீதிமானுக்கு பல சோதனைகள் வருகிறது. இப்படி உனக்கு வரும்போதுதான், உங்களுக்கு வரும்போதுதான் தங்கள் ரட்சகராக தேவனை அவர்கள் என்ன பண்றாங்க? தங்கள் ஆபத்தை அவர் என்ன பண்றாங்க? கருத்தாய் தேடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாக்கோபுல போயிட்டு நம்ம செய்திக்குள்ள போறோம். யாக்கோபு 5:6 போயிட்டு டச் பண்ணி நம்ம வர போறோம். எடுத்து வாசிக்க பார்ப்போம். யாக்கோபு எதுன நீதிமானை நீங்கள் யாக்கோபு எடுத்து வாசி. யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை நீங்கள் சொஸ்தமடையும்படிக்குனா என்ன அர்த்தம் சொல்லு? சொஸ்தமடையும்படிக்கு அப்படினா நீங்கள் அப்படி அதான் நீங்க அப்படி போயிடாதீங்க. நீங்கள் விடுதலையாகும்படிக்கு. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆகணும்? இப்ப 7 நாள் ஜெபத்துல என்ன நடந்தது சொல்லு பாப்போம். 7 நாள் ஜெபத்துல என்ன நடந்தது? இந்த நிறைவுல தான் கர்த்தர் அதை செய்வார். எத்தனை நம்பி கொண்டு இருக்கிற இன்னைக்கு கர்த்தர் செய்வார். அதை ஆமென் சொல்லு பாப்போம். இன்னைக்கு இப்ப கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாருக்கு சோதனை வருது? யாருக்கு சோதனை வருது? அப்ப யார் நீதிமான்? யார் நீதிமான்? டக்கு மாறக்கூட. யார் நீதிமான்? எப்படி நீதிமான் ஆயிட்ட? விசுவாசத்தினால நீ நான் யாரு? நீதிமான். அது உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட நீதிமானுடைய ரத்தம். அந்த ரத்தம் எனக்கு வந்ததுனால நான் யாரு? அல்லேலூயா. இப்படி விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கு எனக்கு. நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினாலே ரட்சிப்பை பெற்ற எனக்கு, இந்த நீதிமானுக்கு கர்த்தர் என்னை சோதிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாக்கோபு 5:16 சொல்லுது, நீங்கள் விடுதலை ஆகணும். எதுல? சோதனையிலிருந்து நீங்க நான் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு புரியுது இல்ல எத்தனை பேர் புரியுற மாதிரி இருக்குது, எத்தனை பேருக்கு புரியல சொல்லி பார்ப்போம். உனக்கு அழகா கொண்டு வரேன், ஆவியில் அழகா உனக்கு கொண்டு வரேன். இது நீங்கள் இந்த நான் திரும்ப சொல்றேன், இது கர்த்தருடைய வசனம் என்பது ஆவி. கர்த்தருடைய வசனம் எப்படிது? அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு பேர் என்னது? ஆவி. இந்த ஆவி, இந்த வசனம் உனக்குள்ளே பிரசங்கிக்கப்பட பேசப்பட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கும்போது இதை நீ விசுவாசத்தோடு நீ இதை கேட்டினா இந்த ஆவி உனக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. யாருக்குள்ளே கிரியை செய்யும்? உனக்குள்ளே கிரியை செய்யும். நீதிமானை கர்த்தர் சோதிக்க விரும்புகிறார். இங்க யாக்கோபு 5:14 ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த நீதிமான் விடுதலையாக்கப்பட அல்லது சொஸ்தமாக உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. முதல்ல கருத்தா தேடினார்கள். எப்படி தேடினாங்க? யார் தேடினாங்க? கருத்தா. யார தேடினாங்க? தங்கள் ஆபத்திலே அவரை எப்படி தேடினாங்க? ஜனங்க கருத்தாய் தேடினார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் அழியாதபடி, கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் வராதபடி தேவதாசன் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்ததனால அவர் தம்முடைய ஸ்தானத்துக்கு சென்றார். தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி அவர் முகத்தை தேடினார், கருத்தாய் தேடினார், அவர் அவருக்கு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த நீதிமானை கர்த்தர் சோதிக்கும்படியாக இந்த நீதிமானுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரங்களிலும் அவனை தப்புவிக்க அல்லது அவனை விடுவிக்க அல்லது அவனை சுத்தமாக்க அவனுக்கு அற்புதங்களை செய்ய அவன் வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டு பண்ண கர்த்தர் நாளிலே ஒரு ஊக்கமான ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஊக்கமா ஜெபித்தார்? ஊக்கமா ஜெபனியா ஸ்தோத்திராண்டவரே 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 போயிட்டு வராண்டவரே இதுன்னு சொல்லி போயிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க புரியா? எதுன்னு சொல்ற? ஸ்தோத்திரமாண்டவரே நன்றிப்பா செஞ்சுட்ட கொடுத்துட்ட வந்துட்ட தந்துட்ட அப்படின்னு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்ட, எத்தனை பேர் ஊக்கமா ஜெபம் பண்ண? அல்லேலூயா. புரியுதா சொல்றேன்? எத்தனை பேர் ஊக்கமா ஜெபம் பண்ண? ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய். எல்லா கையை தட்டி கர்த்தரை. யார் செய்யற வேண்டுதல்? யார் செய்யற ஜெபம்? திரும்ப கேக்குற, யார் செய்யற ஜெபம்? அவர் என்ன சொல்ற? அவர் இமட்ட சொல்ற. அவர் என்ன சொல்ற? யார் செய்யற ஜெபம்? நல்ல கை தட்டி. அவர் நல்ல கை தட்டி. யார் செய்யற ஜெபம்? அப்ப நீ யாரு? நம்புறியா இல்லையா? அல்லேலூயா. நம்புறியா இல்லையா? நம்புறம்பா உங்களை நம்புறம்பா இல்லையா? உயிருக்குதா இல்லையா? என் நம்பிக்கை நீங்கதான். அல்லேலூயா. என்ன வித்தியாசம்னா நான் எழுதிய சபையில பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சா வெளியே விடல. ஆனா எனக்கு பிறகு இன்னொரு ஊழியக்காரர் வேற மாதிரி அந்த பாட்டு எடுத்து வெளியே விட்டார். அல்லேலூயா. சரி, எப்படி ஒரு வேற மாதிரி எழுதிட்டார்? அல்லேலூயா. நான் எப்படி எழுதுனா? நம்புறப்பா உங்களை நம்புறப்பா உங்களை நம்புறப்பா என் நம்பிக்கையே நீங்களா, என் நம்பிக்கையே நம்புறப்பா உங்களை என்று சொல்ல நம்புறப்பா. இன்னைக்கு நம்புற செய்தி இன்னைக்கு வாங்க மாட்டுமே. என் ஜெபத்திற்கு 7 நாள் நான் காத்திருந்தேன். என் ஜெபத்திற்கு இன்னைக்கு பதில் வேணும். அல்லேலூயா. நம்புறப்பா உங்களை நம்புறப்பா
நிமிர செய்பவர் நீரே. என் தலை நிமிர செய்பவர் நீர். சொல்லு பாப்பா. என்ன ஆகணும்? தலை என்ன ஆகணும்? தலை என்ன ஆகணும்? அல்லேலூயா. நம்புறியா? காத்திருக்கிற என் தலையை கத்தர் உயர்த்துவார். கத்தருக்காக காத்திருக்கிற தலையை கத்தர் உயர்த்துவார். நம்புறியா? நம்புறியா? சொல்லு அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீரே. நம்புறப்பா உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா உங்களை நம்புறப்பா. என் நம்பிக்கையே நீங்களா, என் நம்பிக்கையே நீங்களா. எதுவுமே நம்புற, எதுவுமே நம்புற. 7 நாள் ஜெபித்த ஜெபத்திற்கு நிறைவு நாளிலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? இது விளங்காத வரைக்கும், இது புரியாத வரைக்கும் வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாது, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நீ நான் யாரு? நீ அப்படின்னு கேட்டதா உனக்கு. நீங்கள் யாருன்னா எல்லாருக்கும். அவன் யாரையும் கேட்கிற கூடிய நினைச்சு கூடாது. நீ யாரு? நான் யாரு? நல்ல சத்தமா நான் சொல்றேன். நீ நீ யாரு? நான் யாரு? அல்லேலூயா. அப்ப நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அல்லது ஊக்கமான வேண்டுதல் அது எப்படிப்பட்டது? மிகவும் மிகவும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, அது என்ன அர்த்தம்? மிகவும் பலனுள்ளதா இருக்கு. என்ன அர்த்தம்னா, எல்லா சத்துருக்களை எனக்கு எல்லா பலவான்கள், எல்லா எதிர்ப்புகள், எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள் எல்லாரும் நிறுவனமாகும். அல்லேலூயா. 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 இப்ப சங்கீதங்கள் புத்தகம் 34:15 டக்கு நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. சங்கீதங்கள் புத்தகம் 34:15 வசனத்தை வாசி. விடுதலையோடு போன நீ. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. எதுவுமே நம்புறீங்கப்பா? எதுவுமே நம்புற? நான் திரும்ப சொல்றேன். நீ ஊக்கமான ஜெபத்தை ஜெபிக்க இந்த ஜெபத்துக்கு நீ வந்திருந்தீனா, நீ கருத்தாய் ஜெபிக்க தேவ சமூகத்துக்கு வந்திருந்தீனா, விசுவாசத்தோடு ஜெபிக்க நீ வந்திருந்தீனா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருடைய சபைக்கு வந்து நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா, நீதிமான் செய்த அந்த ஊக்கமான வேண்டுதல் நிமித்தமாக இங்க கர்த்தர் சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? கேக்குறான். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப படிங்க, 15 வசனம் படிங்க. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இங்க எங்க எங்க அங்க விட்டுருங்க, அங்க விட்டுருங்க. இங்க எங்க எங்க பார்க்கணும், அப்புறம் பார்க்கலாம். அத அங்க இங்க பார்க்கணும். யார் மேல இருக்குது? சொல்லு, யாருக்கு? யார் மேல இருக்குது? யார் மேல இருக்குது? யார் ஒண்ணு பாக்குறாரு? யார் ஒண்ணு பாக்குறாரு? அல்லேலூயா. நம்பிக்கை வருதா? யார் பாக்குறாரு? ஆமென். பரிசுத்தவான் சொன்னா, ஆண்டவரே நான் நடந்தாலும் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் பாதாளத்திலே படுக்க போட்டாலும் உம்முடைய கரம் அங்கேயும் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீதிமான், நீ நீதிமானா இருந்தா கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கமா இருக்கும். அல்லேலூயா. எப்படி சொல்ற? கர்த்தர் என்ன பாக்குறாரு? யார் பாக்குறாரு? தெளிவாய் என்னை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். யார் பாக்குறாரு? என்னை யார் பாக்குறாரு? உன்னை யார் பாக்குறாரு? திரும்ப நல்லா விசுவாசமா யார் என்ன பாக்குறாரு? கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன பேசுற, என்ன நடக்கிற, என்ன செய்யற, எங்க போற, எங்க வர எல்லாத்தையும் யார் பாக்குறாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்போ வாழ்க்கை அற்புதம் செய்ய தெரியுமா தெரியாதா? எப்போ வாழ்க்கை மாற்றம் தெரியுமா தெரியாதா? எப்போ உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தெரியுமா தெரியாதா? எப்போ உனக்கு ரட்சிப்பு தரணும் தெரியுமா தெரியாதா? எல்லாம் உனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் நன்றாய் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லி, ஏன் என் சத்தத்தை, ஏன்
என் கூப்பிடுறேன், ஏனால் என் குழந்தை என் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்தா, நீ வந்ததை பார்த்தாரு, நீ உட்கார்ந்ததை பார்த்தாரு, செபித்ததை பார்த்தாரு, நீ திரும்பி போனதை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. நீ என்ன கேட்டு எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லு பாப்போம். எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இப்ப அவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது 17:19 படிங்க பாப்போம். அதிலே 34:17-19. நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான்கள், இது யார் தெரியுமா? நீதிமான்களை குறித்து பேசுறோம். நம்ம யாரு? நாம யாரு? அல்லேலூயா. அப்ப நமக்கு தான் தேவன் அற்புதம் செய்யணும். யாருக்கு தான் செய்யணும்? யாருக்கு செய்யணும்? எனக்கு தான் செய்யணும். எதுக்கு சொல்றத சொல்லு. ஆண்டவரே, நல்லா நல்லா பேசு, நல்லா பேசு. அவர்கிட்ட பேசவே. உங்க பாஸ்டர் கிட்ட பேசுவீங்களா? பாஸ்டர் இது செய்யுங்க, பாஸ்டர் இது கொடுங்க, பாஸ்டர் கேட்பீங்க இல்லையா? வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி கூப்பிடுங்க, கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டீங்க? எத்தனை பேர் அதிகமா கூப்பிடுறீங்க அவரை? வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா இல்லையா உங்க பாஸ்டர்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு கூப்பிடணும். ஏன் சொல்லு பாப்போம். யாராவது பதில் சொல்லுங்க. ஏன் உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு கூப்பிடணும்? சொல்லு. நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆசீர்வாதம், வேற ஒண்ணும் தெரியாது. எதுக்கு உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரணும்? டக்குன்னு உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரான்னா கூட யார் வர்றாங்க? கூட யார் வர்றாரு? யார் வர்றாரு கூட? சத்தம் வரல. யார் வர்றாரு? யார் வர்றாரு? அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிடணுமா போடக்கூடாதா? அமைதியா இருக்கிறாங்க. என்ன பாஸ்டர், உங்க பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரான்னா உங்க பாஸ்டர் கூட யார் வர்றது? எப்படி சொல்ற? என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருக்கிற கூட. நான் எங்க இருக்கிறேன்னா அங்கே ஊழியக்காரன் இருப்பான். அப்ப கர்த்தர் இல்லாம ஊழியக்காரன் கிடையாது. அல்லேலூயா. தேவ சுத்தம் இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லாமல், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல் ஊழியக்காரன் கிடையாது. அல்லேலூயா. நான் எங்கேயோ அங்கதான் ஊழியக்காரன் இருப்பான். ஆமென். என் ஊழியக்காரன் எங்க போறானோ அங்க நானும் கூட போவேன். அல்லேலூயா. அப்ப இயேசு போன வீட்டுக்கெல்லாம், ஊழியக்காரர் போன வீட்டுக்கெல்லாம் அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையும் ஊழியக்காரரை கூட்டம் வந்திருக்கலாம். இனிமேல் கூப்பிடு, உன் வீட்டுக்கு கூப்பிடு. ஆமென். நல்ல மட்டனு, மாட்டனு, சிக்கனு, கிக்கனு, நண்டு எல்லாம் வறுத்து வச்சுட்டு நல்ல சோறாக்கி ஊழியக்காரர் கூப்பிட்டு என்ன பண்ண? விருந்து வை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூனேமியாவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணார். அப்புறமா சொல்லியிருப்பார் கூட. சூனேமியா நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனை கூப்பிட்டு அவரை போஷித்தனாலதான் சூனேமியா வாழ்க்கையில் இந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினாரு. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை நீங்கள் போஷித்தா, ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்த மேய்ப்பனை நீங்கள் அழைத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைத்தால், ஊழியக்காரனை வரவைத்து உங்கள் வீட்டுக்காக செபிக்க வைத்தால், கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்கள் தேவைகள் சந்திப்பார், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும். அல்லேலூயா. 17-19 சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்ப நல்ல கைது கட்ட போய் பாரு. யார் கூப்பிடுவது? யார் கூப்பிடுவது? எப்ப கூப்பிட்ட? எப்ப கூப்பிட்ட? எப்ப கூப்பிட்ட? வயதில் வரல. எப்ப கூப்பிட்டீங்க? அதிகாலையில் கூப்பிட்டியா இல்லையா? சீக்கிரம், டைம் இல்ல. அதிகாலையில் கூப்பிட்டியா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாஸ் எப்படி பேசுறேன்? நான் இப்படி தான் பேசுவேன். கூப்பிட்டியா இல்லையா? யார் கூப்பிட்டது? அவரை கூப்பிட்டது யாரு? நான் நீதிமான். யார் கூப்பிட்டது அவரை? அப்ப கர்த்தர் நீதிமான். படிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி சொல்லு. என்னை, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு கண்ண முடியும். கண்ண நல்ல கண்ண யாரையும் பார்க்க வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 நாள் ஜெபத்துக்கு பதில் வரணும். 7 நாள் உன் காத்திருப்பு ஜெபத்துக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்.
அல்லேலூயா. உனக்கான விடுதலை கர்த்தர் இன்னைக்கு தரணும். ஆமென். கண்ண மூடினா மாத்திரம் போதாது, தேவ பிரசன்னத்தில் உட்காரு, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நிரம்பு. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது அதை நல்ல காதலிக்கு படிக்க. 17 வசனம் படி, நல்ல கவனம் கேளு. நீதிமான்கள் இங்க சொல்லு. நான் சொல்லுங்க கூப்பிடும் போது நான் சொல்லு. நான் எல்லாரும் நான் நீதிமானாகிய நான் சொல்லு. ஆவி பேருக்கு கண்ணு முடிக்க கண்ணு தோற. நீதிமானாகிய நான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு செபிக்கும் போது சொல்லு. என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை அவர் விடுவித்தார். என்னை அவர் தப்புவித்தார். எனக்கு அற்புதம் செய்தார். என்னை அவர் தப்புவித்தார். என்னை அவர் விடுவித்தார். நம்பர் விசுவாசியை கைதறிகிறது. இன்றைக்கு ஒரு காத்திருப்பு ஜெபத்துக்கு, அதிகார ஜெபத்துக்கு நீதிமான் கூப்பிட்டார், நீதிமான் கெஞ்சினார், நீதிமான் கதறினார், நீதிமான் புலம்பினார். கர்த்தருடைய மகிமை இறங்குவார். உன்னை விடுவிக்கும், உன்னை தப்புவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லு. நான் இங்க இருந்து இதுல இல்ல, எங்க இருந்து வரணும், எங்க இருந்து வரணும், இங்க இருந்து சொல்லு. நான் இல்ல மேல நான் திரும்ப சொல்றேன். ஒரு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணிருப்ப, ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணிருப்ப, ஏதோ ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ணிருப்ப, நடக்காத காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்ப, எதிர்பார்த்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்ப, பிரச்சனை வந்து ஜெபம் பண்ணிருப்ப, ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிருப்ப. இன்றைக்கு அதற்கான பதில் உன்னை தேடி வரணுமா இல்லையா? கர்த்தருடைய கண்களை திரும்ப வரணுமா இல்லையா? ஒரு கற்பனை நடக்கணும் இல்லையா? அல்லேலூயா. சொல்லு. நான் விடுதலையானே. நான் சொல்லுங்க. நான் விடுதலையானே. ஆவியில் நிரம்பி நடத்த கண்ணை திறந்து பார்த்துக்க. கண்ண முடியும் அபிஷேகத்தோடு, அபிஷேகத்தோடு சொல்லு. வாயத்தது. நான் விடுதலையானே. கர்த்தர் என்னை சொல்லு. கர்த்தர் என்னை எல்லா உபத்திரங்களுக்கும், எல்லா நெருக்கத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா பலவீனத்துக்கும், எல்லா சொந்த பலனுக்கும் என்னை விடுவித்தார், என்னை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வருதா? நம்பிக்கை வருதா? உன் ஆண்டவருடைய நம்பிக்கை வருதா? காத்திருந்த உனக்கு ஜெபத்துல காத்திருந்த உனக்கு வார்த்தை வருதா? கர்த்தர் உங்களை பேசுறாரா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் நீ கர்த்தரை வச்சு வந்தல, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 19 வசனம் என்ன சொல்லுது? படிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஆமென். சொல்லு. எனக்கு சொல்லு. எனக்கு சொல்லும்போது என் முகத்தை பார்க்காத, கர்த்தருடைய முகத்தை பாரு, யாருடைய முகத்தை பாரு. முடிக்க டைம் ஆயிடுச்சு, கண்ண முடிக்க. நீதிமானுக்கு படிக்கப்பா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். சொல்லு. எனக்கு சொல்லுங்க. எனக்கு நீ விடுதலை ஆகணுமா வேணாமா? நீ விடுதலையோடு போகணுமா வேணாமா? அல்லேலூயா. சொல்லு. நீதிமானாக எனக்கு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். திரும்ப சொல்றேன். இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை பல முறை நீ கேட்டிருப்ப. ஆனா இன்னைக்கு அதான் உனக்கு மருந்து. ஆமென். காயப்பட்டு இருக்கிற உனக்கு, நொந்து இருக்கிற உனக்கு, வேதனையோடு இருக்கிற உனக்கு, கண்ணீரோடு இருக்கிற உனக்கு, வாழ்க்கை குறித்த பயத்தோடு இருக்கிற உனக்கு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற உனக்கு, பலவீனமாய் இருக்கிற உனக்கு, நன்மைகளை காணாத உனக்கு, அதிசயங்களை காணாத உனக்கு, நிம்மதி இல்லாத உனக்கு, நீங்க கர்த்தருடைய வார்த்தை தான் மருந்து. அல்லேலூயா. பல முறை கேட்ட வார்த்தையா இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில் நீ விசுவாசம் அந்த வார்த்தையை நீ அறிக்கை பண்ணலாம். அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் அபிஷேகம், அந்த வார்த்தையின் மகிமை உனக்குள்ள இறங்கி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு உன்னை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லி. நீதிமானாகிய எனக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆமென். சொல்லு. அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தர் என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர், என் பலனாய் இருக்கிறவர், என் நம்பிக்கையா இருக்கிறவர், என்னை அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், என்னை பேச அழைத்தவர்,
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துக்கு பேரு இயேசு விடுவிக்கிறார் உன்னத விருட்சம். அப்படிதானே? அல்லேலூயா. நல்ல ஒரு முறை கை தட்டி பாப்போம். நல்ல ஒரு முறை கை தட்டி பாப்போம். எல்லாருக்கு தாவீது இருக்கு. இயேசு என்னை விடுவிக்கிறார். இயேசு என்னை விடுவித்தார். ஆமென். எல்லா உபத்திரவங்களுக்கும் எல்லா நெருக்கத்துக்கும் என்னை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:21 ஒரே வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிப்போம். நீதிமானுக்கு, ஆமென், சொல்லு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென், 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 ஆமென். வரல, விசுவாசம் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் யாரு? உங்க பாஸ்டர் யாரு? பிஷப் யாரு? நீங்க யாரு? அல்லேலூயா. இப்ப நீதிமான் ஜெபித்தா யார் கேட்பாரு? யார் கேட்பாரு? அப்ப உன் ஜெபத்தை யார் கேட்டாரு? பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டாங்களே கேட்கறீங்க. பாஸ்டர் கேட்டாரா தெரியாது. உன் ஜெபத்தை யார் கேட்டாரு? கர்த்தர் கேட்டாரா? நம்புறியா? கர்த்தர் கேட்டாரா இல்லையா? இப்போ ஒரு வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. சொல்ல, நீதிமானுக்கு எனக்கு நல்ல எனக்கு சொல்லு, எனக்கு நல்ல தைரியமா சொல்லு. யாருக்கு சொல்லு? நல்ல எனக்கு நான் சொல்லு, தைரியமா சொல்லு. யாருக்கு? எனக்கு. அல்லேலூயா. எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையால தான் கர்த்தரை தேடி வந்தேன். அல்லேலூயா. ரட்சகரை தேடினேன், ஆபத்துல தேடினேன், கருத்தா தேடினேன். ஆமென். ஊக்கமாய் செபித்தேன், கருத்தாய் செபித்தேன். என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறார். அல்லேலூயா. 7 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணின எனக்கு என்னுடைய நெருக்கத்தை விடுவித்தார். அல்லேலூயா, ஆமென். இப்ப எனக்கு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? நீதிமானுக்கு சொல்லு, நீதிமானாகி எனக்கு முடிக்க போறோம். நீ கண்ணை முடிக்கணும். என்ன பார்க்க கூடாது, என் முகத்தை பார்க்க, யாரையும் பார்க்க கூடாது. ஒரு வார்த்தை முடிக்க போறோம் விடுதலையோடு. நீதிமானாகி எனக்கு, நல்ல விசுவாசத்தை சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். முடிக்க போறோம். நீதிமானாகி எனக்கு, நல்ல இன்னும் ஆவில நல்ல கண்ண முடிக்க. நீதிமானாகி எனக்கு, நல்ல இன்னும் ஆவில நீதிமானாகி எனக்கு என்ன அபிஷேகம் இறங்கல பாரு, என்ன பிரச்சனை இறங்கல பாரு, இந்த வகையில இறங்கிட்டு மேல. நீதிமானாகி எனக்கு, காத்திருந்த எனக்கு, கர்த்தரை தேடி வந்த எனக்கு, செபித்த எனக்கு, விண்ணப்பம் பண்ணின எனக்கு, வேண்டுதல் செய்த எனக்கு, பெருமூச்சு விட்ட எனக்கு, சத்தமிட்ட எனக்கு, புலம்பின எனக்கு, கண்ணீர் சிந்த எனக்கு, கர்த்தரை தேடி வந்த எனக்கு, நீதிமான எனக்கு, செபித்ததனால, காத்திருந்ததனால ஒரு கேடு வராது. கையெழுத்து இனி எனக்கு ஒரு கேடு வராது, ஒரு தீங்கு வராது, ஒரு குழப்பம் வராது, ஒரு குறைவு வராது. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டி, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என் தாயை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாதம் ஓடி வந்தே பாரும் இயேசுவே. கண்ணை மூடி, அப்படியே கண்ணை மூடி உங்க பேரறிக்கையில கொடுக்க போறேன். அப்படியே அபிஷேகத்தோடு கொடுக்கிறேன். முடிஞ்சா எழுந்து நின்னுங்க, முடிஞ்சா எல்லாரும் எழுந்து நின்னுங்க பாப்போம். Thank you Jesus. The presence of God. ஒரு பரலோக மகிமை இறங்கி வரட்டும், ஒரு பரலோக மகிமை இறங்கி வரட்டும். உன் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடட்டும். ஒரு பலத்த வல்லமை உனக்குள்ளே இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் உனக்குள்ள. விடுதலையின் ஆவி இறங்கட்டும் உனக்குள்ள. அதிசயங்கள் செய்ய அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவே
சமூகமதில் விழுந்தே பாரும் இயேசுவே. யாரு கண்ண திறக்காத. கர்த்தர் கரத்தை நீட்டி உன்னை தொட போறாரு. கர்த்தர் கரத்தை நீட்டி உன்னை தொட போறாரு. என் கையை நெடுநாள் காத்திருக்கிறேன், நெடுநாள் வேதனை பண்ணுகிறேன், நெடுநாள் துக்கப்படுகிறேன், நெடுநாள் வேதனை பண்ணுகிறேன், நெடுநாள் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உடைய வல்லமையை ஆழ்வுகிறா கிரியை நடக்கட்டும். சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே, சிறுமையும் எளிமையும் ஆனவன் நானே. எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே, எல்லா மனிதராலும் ஒதுக்கப்பட்டேனே. எத்தனை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, என்னை தேய்ச்சி ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. கலக்கத்தோடு இருக்கிறியா? கலக்கத்தோடு இருக்கிறியா? பயத்தோடு இருக்கிறியா? இரண்டு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி சொல்லு. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. என்னை தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. கையை தட்டி, என்னை தேடி வந்தவரே, கண்ணமூடி, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. என்னை தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. உங்க பாதம் ஓடி வந்தே பாருங்க இயேசுவே, உங்க சமூகமதில் விழுந்தே பாருங்க இயேசுவே. உங்க பாதம் ஓடி வந்தே பாருங்க இயேசுவே. சமூகமதில் விழுந்தே பாருங்க இயேசுவே. உங்க பாதம் ஓடி வந்தே பாருங்க இயேசுவே. உங்க சமூகமதில் விழுந்தே பாருங்க இயேசுவே. சிறுமையும் எளிமையும் ஆனவனாயே, சிறுமையும் எளிமையும் ஆனவனாயே. எல்லா மனிதராலும் கொடுக்கப்பட்டேன், எல்லா மனிதராலும் கொடுக்கப்பட்டேன். என்னை தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. அபலதா அபலதா தீபா கபா குடபரா தீபா தீபா சகபா விழினாரி விழிகிறாரி அபிகிறாரி உடமாகிறாரி அடே உலகிறாரி இறைவரா ஓ கபா கபா தீபா கபா கபா மகிமை தேவ மகிமை இறைவரா சகபா தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் எனக்கு தந்தவரே. என்னை தேடி வந்தவரே, என்னை தேய்ச்சி விட்டவரே, உங்க பாசம் எல்லாம் தீபா கபா சபா கபா தீபா கபா அக்கிரியாய் 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 விசாஸ் விசாஸ் கதவை தேவ வல்லமை தேவ வல்லமை நீதிமான் ஒரு கேட்கல ஒரு திக்கல கத்தவனுக்கு 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 இந்த தையா
அப்படியே ஜெபத்தோடு அப்படியே ஜெபத்தோடு அதே ஜெபத்தோடு அந்த ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் யாகாதா ஷாகாபா ஹதரபா கபா லேகா ஹதரபா கபா ரிபா கபா கபா உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் உயிர்ப்பிக்கிற அபிஷேகம் விடுதலையான அபிஷேகம் சத்துருவை முறியடிக்கிற பிசாசை கட்டுகிற விடுதலைக்கிற ஆவி ஹதரபா கபா Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. வல்லமையை நமத்திலே விளங்க பண்ணியிருக்கிறார். இவன் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பதிலை அனுப்பி இருக்கிறார். ஒரு ஜெபம் கேட்கப்படுகிறது. நீதிமான் பண்ணுகிற முக்கியமான ஜெபம், நீதிமான் முக்கியமாக ஜெபிக்கிற ஜெபம் வேண்டுதலை ஆண்டவர் கவனிக்கிறார். நன்றி சகோதரா, சகோதரி, அன்பு தாயே, அதிகாலை இருட்டோடு கூட இதற்காக நீ புலம்பினாயோ, இதற்காக கண்ணீர் வடித்தாயோ, ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை தேவனுடைய நாசரை கமத்தில் கொண்டு வந்தவர் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கான நல்ல ஒரு பதிலை தந்ததைக்காக எல்லா கரங்களை தட்டி கத்திரை ஒரு கொம்பை காண்டாவிற்கு கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயினால் நீ அபிஷேகம் பண்ண கொம்பை உயர பண்ணுகிறவர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண பண்ணுகிறவர். நன்றி. 7 நாளும் ஜெபித்தேன்.